ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்து ஆந்திரா பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பருப்பு பொடி வந்து வெறும் துவரம் பருப்பு வச்சு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ரெசிபியில் வந்து ஒரு மல்டி ப்ரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பருப்பும் வச்சு நம்ம பருப்பு பொடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த பொடியை வந்து நீங்கள் சாதத்து கூட நெய் கொஞ்சம் போட்டுட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். கடாய் சூடானதும் இந்த அரை கப் மெஷர்மெண்ட்டில் துவரம்பருப்பு அரை கப் எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு அரை கப் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு பருப்பு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வேறு எதுக்கு அதே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் அதே மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இது கோல்டன் கலர் ப்ரௌன் மாறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இப்போ ஒரு வேறு பிளேட்டில் பண்ணிடுவோம். அதே கப் மெஷர்மெண்ட்டில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். எல்லாம் இந்த மாதிரி வறுபடுற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். இதே கப்பில் ஒரு 1/4 கப் வந்து வறுக்கடலை எடுத்திருக்கேன், உடைச்ச கடலை. அது முதலே நமக்கு வறுத்துட்டுருக்கோம்னா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நம்ம சூடாகிற வரைக்கும் வைத்தா போதும். இதை இப்போ வறுப்பட்டாச்சு. இதை இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொரிய விடலாம். அதில் இந்த எண்ணெயில் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கூடயே நான் இப்போ வந்து மிளகாய் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆற விடட்டும். ஒரு 1/2 hourக்கு மேலே ஆறட்டும். இதை மிக்சியில் நான் எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட சூப்பரான பொடி இப்போது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.